ஹாய் கைஸ், வெல்கம் டு பாதாளி அரைனா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டெவலப்பிங் டெக்னாலஜி. மெயினாக இது ரொபாட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. மனித செயல்பாட்டுகளை மிஷினோட எப்படி கோக்குறதுன்றதுக்காண்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து எந்த அளவுக்கு இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா மனிதனோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பவர் வந்துருச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து மிஷின் லேர்னிங் அப்புறம் டீப் லேர்னிங் இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க வந்து மனித ஆற்றலை வந்து மிஷின் மூலயமா பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னா அதோட இன்னும் 2 வேரியண்ட் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. அது வந்து ஒன்று வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜிஐ, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஎஸ்ஐ. ஏஐ விட ஏஜிஐ பவர்ஃபுல்லாக இருக்கும், ஏஜிஐ விட ஏஎஸ்ஐ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் சாதா ஏஐக்கும் என்ன வித்தியாசம்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை வந்து ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த ஏஐ மூலயமா ஒரு மனுஷனோட கான்சியஸ்னஸையும் ப்ரெடிக்ஷனையும் அதால் வந்து உணர முடியும். அதாவது ஆக்சுவலாக உணர்வு திறன் இருக்கக்கூடிய ஒரு ஏஐவை தான் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ ஒரு மனுஷனை வந்து ஒரு ரோபோட் வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனை போய் குத்து அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த ரோபோட் யோசிக்காமல் குத்திடும். அது வந்து நார்மல் ஏஐ. அதுவே அந்த மனுஷனை குத்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் அந்த ரோபோட் வந்து எதுக்கு இந்த மனுஷனை குத்துறோம் அப்படின்றத யோசிச்சுட்டா அது வந்து ஏஜிஐ. சாத்தியமானு கேட்டிங்கன்னா இது இப்போதைக்கு டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது. இனிமேல் இது கொண்டு வந்து சாத்தியமாக்கப்படுவாங்க. ஸோ ஏஎஸ்ஐ, அதாவது ஏஎஸ்ஐன்றது வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா நார்மல் ஏஐயும் ஏஜிஐயும் ஒரு பேஸாக கொண்டு அதில் என்னென்னலாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹியூமன் மைண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்துருச்சுன்னா இது வந்து எல்லாத்தையுமே தோக்கடிச்சிடும். அதாவது மனித வேலைக்கு ஒரு பெரிய ஆபத்துனே சொல்லலாம். ஏஎஸ்ஐ வந்து ஒரு நல்லது கிடைக்கும்னா கண்டிப்பாக ஒரு அசுர வளர்ச்சி இருக்கும். ஆனாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக அதோட அழிவுகளும் இருக்கும். அதாவது லைஃப் வித் ஏஐ, கொரோனாவோட வாழ பழகிக்கணும்னு எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ஏஐயோடையும் இனிமேல் வாழ பழகிக்கணும். ஏஐயோட எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கும் ஏஐயும் ஒரு டீம் பண்ணி செயல்படும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஒரு செஸ் கேமில் இருந்து ஒரு வார் முடிஞ்சு ஒருத்தவங்களை காப்பாற்ற போகிறோம், குறிப்பிட்ட மக்களை காப்பாற்ற போகிறோம், அதுக்கு உண்டான போர் துணையனா வந்து ஏஐ நம்ம கூட வரும். ஸோ ஒரு செஸ் கேம்லேருந்து ஒரு போர் துணையனா வர வரைக்கும் நம்ம கூட ஏஐ ட்ராவல் பண்ணும். ஸோ அதோட எப்படி நம்ம வாழ பழகிக்கணுன்றதை நம்ம வந்து இனிமேல் கற்றுக்கணும் வருங்காலத்தில். புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த ஆர்டிக்கல் நான் ஒன்று ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த புக்கோட பேர் வந்து கேன் வி ட்ரஸ்ட் ஏஐ, ராம் செல்லப்பான்னு எழுதியிருப்பார். அந்த சென்டென்ஸ் என்னன்னா, வி ஆர் கோயிங் டு சி இன்க்ரெடிபிளி யூஸ்ஃபுல் ஏஐ தட் வில் பி வெரி வெரி ஸ்மார்ட் அண்ட் ஹெல்ப் பீப்புள் டு பி பெட்டர் அட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை ஏன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ என்னென்னா இதோட பாசிட்டிவ்ஸில் மெயினாக வந்து அவங்க ப்ரொடக்டிவ் திங்ஸை ஏஐனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே அளவுக்கு இப்போ ஒரு ரீசண்ட் டாக்கில் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு டாக் வந்துச்சு. ஸோ அப்போ ஏஐ வந்து ஒரு ரோபோட்டாக டெவலப் ஆயிடுச்சுன்னா வந்து அது எலெக்ஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுமா நான் கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் எலெக்ஷனில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாது, ஹியூமன் எக்ஸ்டென்ஷனுக்கே கொண்டு போய் விட்டுரும். என்னடா சொல்கிற அப்படின்னா, அது எப்படின்னா இது வந்து நான் மட்டும் சொல்லலை, இது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம டெஸ்லாவோட ஓனர் இருக்கார்ல, எலான் மஸ்க், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். AI is far more dangerous than nukes. ஸோ இதை அடுத்து வேறு யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது வந்து என்ன பண்ணணும்னா டேக் ஆஃப் பண்ணிடும். அதாவது மனிதனோட ஆற்றல் திறன்கள் அவனோட வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஏஐ வந்து டேக் ஆஃப் பண்ணிடும் ஈஸியாக. ஆண்ட்ரூ என்ஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நம்ம கோர்ஸ் படிக்கிறோம்ல அந்த கோர்ஸோட ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். அவர் ஏஐ ரிசர்ச்சர். ஸோ அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்குறோன்னா ஹியூமனோட எக்ஸ்டென்ஷனுக்காண்டி காரணமாகுது ஏஐ. ஏஐ வந்தாலே நம்ம அழிவை தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம், வேலை வாய்ப்புகளை தூக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் பார்க்கவே இல்லை, ஏஐ வந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணும்போதே ஏஐ மக்களுக்கு உதவுற மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னா, ஏன் இந்த டாபிக் வந்து இப்போ எடுத்திருக்கேன், இது வந்து பழைய டாபிக் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டாபிக் ஏன் இப்போ எடுத்தேன்னா இது ஒன்றும் பழைய டாபிக்லாம் இல்லை, இது வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கும் கிடையாது.
ஜென்ரல் ஃபேக்ட் மாதிரி. இனிமே இது வந்து ஏஐ வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். ஏஐ இருந்தே தான் இருக்கும், அதை யாராலும் அழிக்க முடியாது. கேஸ் ஸ்டடியில் நான் ஒரு கேஸ் ஸ்டடி படித்தேன். அதில் வந்து ஒரு 30 பேர் கொண்ட குழு வந்து ஒரு டீகேஸ்டு மாதிரி, அதாவது ஒரு அழுகி போன பணத்தோட மூஞ்சியை வந்து ஏஐ மூலியமா வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இவங்க வந்து ஏஐ மூலியமா ட்ரை பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெல் அப்ரிஷியபிள். ஒரிஜினாலிட்டி ஏஐயோட ஃபவுண்டர் இருக்காரு, அவர் பேர் வந்து ஜான் கில்ஹாம். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கூகுள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஸ்பேம் கண்டென்ட்ஸ் ஆயிடுச்சு. அதை பற்றின ஒரு டிபேட்டே அவங்க பேசியிருக்காங்க, இன்டர்நெட்டில் வைரலாக போச்சு. என்னன்னா, கூகுள்ஸில் நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்ச் இன்ஜின் காமிக்கிற பாதிக்கு பாதி ஒன்று ஸ்பான்சர்ட் ஆடாக இருக்குது, இல்லை பாதிக்கு பாதி பொய்யா இருக்குது. ஸோ எது உண்மையினே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்பேம் ஆயிருக்கு கூகுள் கண்டென்ட்ஸ் எல்லாமே. இப்போ ரீசன்ட் கேஸில் நடந்தது வந்து கேட்டி பெரின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு மீட் அட்டன் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒரு அவங்களோட ஃபேன் ஒருத்தர் வந்து அந்த மீட் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் இமேஜை வந்து சோஷியல் மீடியாவில் விட்டு அது வைரல் ஆகி அவங்க தான் உண்மையிலே அந்த மீட் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க. பட் தென் உண்மையிலே அந்த மீட்டோட பார்த்து அவங்க இல்லை. சூரா ஓப்பன் ஏஐன்னு ஒரு ஏஐ இருக்குது. அதில் வந்து என்ன ஆச்சுன்னா, டெய்லர் ஷிஃப்ட்டோட எக்ஸ்பிளிசிட் இமேஜஸ், அதாவது தவறான புகைப்படங்கள்லாம் டெய்லர் ஷிஃப்ட் இமேஜஸை வச்சு ஜென்ரேட் பண்ணி அவங்க சோஷியல் மீடியா எக்ஸில் விட்டுட்டாங்க. ஜென்ரல் ஃபேக்ட் எல்லாருமே பேசணும், ஏஐ பற்றி பேசணும். ஏன்னா ஏஐ பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்தா தான் வந்து நாளைய மக்கள் வந்து ஏஐன்னு பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு ஐடியாவாச்சும் கிடைக்கும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி நம்மளுக்கு நடக்கலை, நாளைக்கு நம்மளுக்கு நடக்கலாம். அதனால ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்யூ.